அம்மாக்களே, நீங்க பாக்குறது எந்த திருப்புடிச்ச ஐட்டமும் கிடையாதுங்க. உங்களோட மூட்டு தான். உங்க மூட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காலையில எந்திரிச்சு பண்ண வேண்டிய 10 எக்ஸசைஸ் சொல்றேன். நோட் பண்ணிட்டு தவறாம பண்ணுங்க. கால்களை மடக்கி நீட்டணுங்க. பெட்டை தேய்ச்ச மாதிரி பண்ணணும். 2, கால்களை மடக்கி 2 கைகளால செஸ்ட் கிட்ட வரைக்கும் புல் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விடணும். நம்பர் 3, கால் பாதத்தை நல்ல முகத்துக்கு நோக்கி புல் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விடணும். நம்பர் 4, காலை மடக்கி வச்சுட்டு ஒரு லெக்கை மட்டும் முட்டி மடக்காம மேல தூக்கிட்டு பொறுமையா விடணும். நம்பர் 5, காலை ரெண்டுத்தையும் மடக்கி வச்சுட்டு இடுப்பை நல்லா மேல தூக்கி விடணும். நம்பர் 6, உடம்பு நேரா தொட இருக்க மாதிரி காலை மட்டும் பின்னாடி மடக்கிட்டு முட்டியை நல்லா ஓபன் அப் பண்ணி ரிலாக்ஸ்டா விடணும். நம்பர் 7, சைட்ல திரும்பி படுத்துட்டு 2 காலும் நேரா இருக்க மாதிரி மேல இருக்க காலை மட்டும் 45 டிகிரி மேல தூக்கி விடணும். கவுந்து படுத்துட்டு 2 காலையும் முட்டியை மடக்கி 90 டிகிரிக்கு மேல கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ்டா விடணும். காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டு பில்லோவை அடியில வச்சுட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணி விடணுங்க. 10, அதே பில்லோவை 2ஆ மடக்கி மூட்டுக்கடியில வச்சுட்டு கீழே இருக்கிற பாதம் மட்டும் தரையப்படாம நல்லா மேல தூக்கிட்டு ரிலாக்ஸ்டா விடணும். தொடையை தூக்கக்கூடாது. தூங்கி எந்திரிச்சதும் மூட்டுல இருக்கிற வலி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்கிறது, மூட்டு தேய்மானம் ஆகுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்க. அங்க கார்டிலேஜ்னு ஒன்று இருக்கு, அது டீஜெனரேட் ஆகுறதுனால தான் இது மாதிரி நடக்குது. இதை அவாய்ட் பண்ணணுமா? மூவ்மெண்ட் பண்ண நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஹெல்த்தியா அதையே மாத்திக்கோங்க. வலியோட வாழாதீங்க. சிம்பிள் மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.